ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பரிக்குமொழி கிளாஸஸ். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் எதை பத்தினா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.8ல இருக்க சம் பத்தி தான். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாடல்ல ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்கிற சம் சால்வ் பண்ண போறோம். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்னா இங்கே சொல்லிட்டாங்க, இந்த கொஸ்டின் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஆன்சர் தான். ஏவும் பியும் கண்டுபிடிங்க. ஸோ அப்ப ஸ்கொயர் ரூட் எழுதிடலாம். உள்ள கொஸ்டின் அப்படி எழுதிடலாம். 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus c. அப்போ ஸ்கொயர் ரூட்னாலே லாஸ்ட்ல இருந்து ரெண்டு பேரா பிரிச்சுப்போம். நீங்க கம்மாலாம் போட வேணாம், புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். லாஸ்ட் ரெண்டா பிரிச்சா தனியா ஒன்று வருது. இப்போ 4x power 4ஓட சரி பாதி தான் இங்கேயும் எழுதணும். 4ஓட சரி பாதினா 2, x power 4ஓட சரி பாதினா x ஸ்கொயர். அப்ப 2x ஸ்கொயர் மேல போகும். 2 into 2 4, x square into x square x power 4. ஸோ எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுச்சா? சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இது அப்படியே கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் அடுத்த பேரை எடுத்துக்கலாம். இப்போ -12x³ plus 37x². ஸோ இப்போ இங்க மேல என்ன இருக்கோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்போ 2x² 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4x². அப்ப நான் இங்க நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் போடணும். அந்த டேர்ம் தான் இங்கேயும் போடணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னா, இங்க நம்ம எழுதிட்டுள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை டிவைட் பண்ணி பார்க்கணும் சைட்ல. -12x³ by 4x². x ஸ்கொயரும் x கியூபும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x, 4, 3. அப்ப -3x. இப்போ இங்க -3x போடணும். அதே தான் இங்கே எழுதணும் -3x. ஸோ -3x இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு அடுத்து இது மட்டும் தான் வச்சுக்கணும். இப்போ -3x 4ஓட பண்ணோம்னா -3 into 4 -12 x into x² x³. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 3s are 9 x into x x². ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாம். சைன் சேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ 37 minus 9. 37 minus 9 வந்து 28. 28 30 வரும். பெரிய நம்பர் சைட் பிளஸ் தான். ஸோ 28x². நெக்ஸ்ட் இந்த செட்டு அப்படியே இருக்கு. பிளஸ் bx பிளஸ் a. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கோ அதை அடுத்த ஸ்டெப். இப்போ ஒரு செட்டு முடிஞ்சிச்சு, நம்ம போட்டோம். இப்போ அடுத்த செட் வரணும்னா மேல என்ன இருக்கோ அது 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2x² 2ஆல பண்ணோம்னா 4x². 3x 2ஆல மல்டிப்ளை பண்ணா 6. இப்போ தேர்டா ஒரு டேர்ம் போடணும், அதுதான் இங்க மேட்ச் ஆகும். இப்போ அதே மாதிரி என்ன போடணும்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 28x² by 4x². x² கேன்சல். 4ம் 28ம் கேன்சல் பண்ணா 7 பிளஸ் 7 பிளஸ் 7. இப்போ 10 ரெண்டு டேர்ம் வைக்கிறது, இந்த லாஸ்ட் டேர்ம் வச்சு தான் மல்டிப்ளை பண்ண போறோம். 7 into 4 28x². 7 into 6 வந்து 42x. 7 7s are 49. ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம இங்க ஏபி இருக்கிறத பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்காம சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணனா நமக்கு 0 வந்துருமா? இப்போ இதை இப்போ நம்ம ஏபி இங்க என்ன வேல்யூ வரும்ன்றது தான் கொஸ்டின். இப்போ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதலாம்? bx இங்க சைன் சேஞ்ச் பண்ணோன்னே பிளஸ் 42x. இப்போ இந்த டேர்ம் எப்படி சேமா வந்ததோ அதே மாதிரி லாஸ்டா சேமா வரும். ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொஸ்டின்லேயே சொல்றாங்க. அப்ப சேமா வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 0 வந்துருமா? ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் காமனா எடுத்தோம்னா b பிளஸ் 42 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் 0 அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஆன்சரே வந்து பியோட ஆன்சர் தான் தேவை. அப்ப b ஈக்குவல் டு -42. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் என்னது, இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணா நமக்கு 0 வரணும். அப்ப a -49 ஈக்குவல் டு 0. -49 ஈக்குவல் தான்னா பிளஸ் 49. இப்போ a ஓட ஆன்சர் 49. ஸோ a ஆன்சர் b ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். பப்ளிக் எக்ஸாம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.